ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி இட்லி தோசை இது எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனான கார சட்னி ஆந்திரா ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க குவிக்காக பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் கார சட்னிக்கு இந்த மாதிரி சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட ஃப்ளேவரே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கொஞ்சம் வெடிக்கவும் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அது ப்ரௌன் கலரில் கொஞ்சம் மாறணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வழக்கம் போல் வெங்காயமோ வெள்ளைப்பூடோ எதுவுமே சேர்க்காமல் ஆந்திரா ஸ்டைலில் தகன்னு ரொம்ப காரமான சட்னி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், வரமிளகாயெல்லாம் ஏற்கனவே கிள்ளி வச்சுருங்க. இல்லை இது பண்ணல அப்படின்னா நல்லா லோ ஃப்ளேமில் போட்டு கிள்ளிடுங்க. ஒரு 10-15 மிளகாய். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு தாங்க அரைக்கிறேன், அதனால் நான் அளவு கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேன். 10 மிளகா சேர்க்குறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு 4 பேத்துக்கு சேர்க்குறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இது 2 பேத்துக்கு இது கரெக்டாக இருக்குங்க. 10 மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துட்டு உடச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நெடி வரும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த பொருள் தான். இந்த நெல்லிக்காய் சைஸ் புளியும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஆறவும் இதில் எவ்வளோ உப்பு தேவையோ தேவையான அளவு மட்டும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிருங்க. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும், இல்லைன்னா திப்பியாக இருக்கும். அது அந்தளவு டேஸ்ட்டாக இருக்காதுங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அப்படி அரைச்சிக்கோங்க. இப்போ தாளித்து விட்டுடலாம். நம்ம அந்த இதோட டேஸ்ட்டு, சட்னியோட டேஸ்ட்டு தாளிக்கிறதா இருக்குது. அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நம்ம ஏற்கனவே சட்னியில் போட்டே நம்ம அரைச்சிட்டோம். ஸோ அதனோட ஃப்ளேவர் அதில் நல்லாவே இறங்கியிருக்கும். அதனால் உளுந்தம்பருப்பு தேவையில்லை. கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வெங்காயத்தை உங்களால் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு அரை பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு 1/2 சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடணுங்க. வந்ததுக்கப்புறம் சட்னியில் போட்டு சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ளேவர் நல்லா இருக்குது, வெங்காயத்தோட ஃப்ளேவரு. இப்போ தேவையான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்களேன், நல்லா ரெட் கலரில் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து சட்னியில் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், நான் அரைக்கும் போது சேர்க்கலை. எடுத்துடலாங்க. இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.